ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக எல்லா புக்லேருந்தும் ரெஃபர் பண்ணி உங்களுக்காக ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க் அல்லது 2 மார்க் நிச்சயம் கிடைக்குங்கிறது உறுதி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி 3. அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் பகுதி எங்கன்னா இருக்குன்னா 3வது பகுதி தான். அடுத்து அடிப்படை உரிமைகள் விதி என்ன அப்படின்னா, அதாவது ஆர்ட் என்ன எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குன்னா 12 to 35க்குள்ளே தான் இருக்குது. அடிப்படை உரிமைகள் விதி 12 to 35க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? விதிக்கு வேறு பெயர் ஆர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம். அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்ட உரிமை சொத்துரிமை. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமைனா சொத்துரிமை. அதுக்கு முன்னாடி சொத்துரிமை இருந்துச்சு. சொத்துரிமை பற்றி கூறும் விதி 31. ஓகேங்களா? அந்த 31 வந்து எப்போ நீக்கினாங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தத்திலேருந்து 1978 நீக்கினாங்க. அதாவது சொத்துரிமை எந்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டதுன்னா 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. தற்போது சொத்துரிமை பற்றி கூறும் விதி என்ன அப்படின்னா 300A. ஓகேங்களா? தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் என்ன 6 இருக்குது. அந்த 6 தான் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் கரெக்டாக பாருங்கள். 1 என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை. ஓகேங்களா? சமத்துவ உரிமை வந்து விதி 14 to 18க்குள்ளே இருக்குது. ஓகே, அந்த விதி 14 என்ன அப்படின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதும், விதி 15 வந்து சாதி சமய இனம் மற்றும் பிறப்பு வேறுபாடுகள் காட்ட தடை விதிச்சிருக்காங்க. ஜாதியை பற்றி சொல்கிறதோ இல்லை இனத்தை பற்றி அதெல்லாம் தடை வச்சுருக்காங்க. விதி 16 அரசு துறை வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு கொடுக்கறது. ஓகேங்களா? அடுத்தது விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. ஓகேங்களா? விதி 18 வந்து பட்டங்கள் ஒழிப்பு, ஆங்கிலேயர் பட்டங்களை ஒழித்தல். ஓகேவா? அடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து விதி வந்து 19 to 22க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? விதி 19 என்ன அப்படின்னா உரிமைகள் வந்து விதி 19ல் ஒரு 5 உரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது பேச்சு உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எங்கும் செல்லும் உரிமை, இந்தியாவில் எங்கும் வசிக்கும் உரிமை, எந்த தொழிலையும் செய்யும் உரிமை, ஆயுதமின்றி கூட்டம் சேரும் உரிமை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க விதி 19ல். விதி 20ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பில் பாதுகாப்பு அளிக்கிறது. ஓகேங்களா? விதி 21ல் தனிநபர் வாழ்வு மற்றும் சொத்துரிமை. விதி 22ல் கைது செய்து காவலில் வைப்பதில் பாதுகாப்பு. ஓகேங்களா? அடுத்தது 3வது உரிமை என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அது வந்து விதி 24 to 24ல் தான் இருக்குது. ஓகேங்களா? அது 21 தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா 23 to 24. விதி 23 என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிராகவும் நிர்பந்த தொழிலாளர் தடை. விதி 24 என்ன அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையும் மனித மானிகத்தை தடை செய்கிறது. ஓகேங்களா? மனுஷங்களை விற்பாங்கள்ல கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் தடை வச்சுருக்காங்க விதி 24ல். அடுத்த உரிமை என்ன அப்படின்னா மத உரிமை. இது 25 to 28 இருக்குது. ஓகேங்களா? இந்த 25 to 25ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் கும்பிடலாம். அதுதான் அதோட இது பரப்பவும் அந்த மதத்தை பரப்புறதுக்கும் உரிமை இருக்குது, மத உரிமை. அடுத்த உரிமை என்ன அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமை. இதுதான் முக்கியமான உரிமை, 5வது உரிமை. அது என்ன அப்படின்னா விதி 29 சிறுபான்மையினர் தம்முடைய மொழி கலாச்சார ஆகியவற்றை பாதுகாத்து கொள்ள உரிமை. ஓகேங்களா? சிறுபான்மையினர் இருக்கவங்க தம்முடைய மொழி கலாச்சார ஆகியவற்றை பாதுகாத்து கொள்ள உரிமை கொடுக்குது. விதி 30 என்ன செய்யுது அப்படின்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் அறக்கட்டளை மற்றும் பிற அமைப்புகள் அமைத்து கொள்ள உரிமை கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது 6 என்ன அப்படின்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு பரிகாரம் காணும் உரிமை. விதி 32. ஓகேங்களா? விதி 32 என்ன அப்படின்னா விதி இதனை டாக்டர் அம்பேத்கர் அரசியல் அமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என என்கிறார். விதி 32 அது என்ன விதி அப்படின்னா இந்த விதி வந்து 5 பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய விதியாக இருக்குது. அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு பரிகாரம் காணும் உரிமை அப்படிங்கிறது. இதுதான் வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலமைப்பு இதயமும் ஆன்மாவும் எந்த சட்டம் அப்படின்னா 5வது 6வது உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு பரிகாரம் காணும் உரிமை விதி 32 அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு உரிமை என்ன அப்படின்னா அதில் அந்த 5ல் ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது மாண்டமஸ் அப்படின்னா செயல் உறுத்தல் நீதி பேராணைன்னு சொல்லியிருக்கான். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். ப்ராசிக்யூஷன் அப்படின்னா தடை உறுத்தும் நீதி பேராணை. ஓகேங்களா. அடுத்து கோவாரண்ட் அப்படின்னா நெறிமுறை உறுத்தல் நீதி பேராணை. செர்ச்சியுரை அப்படின்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஸோ இதை பற்றி டிஃப்ரென்ஷனாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கடைசியாக ரொம்ப நன்றி.